நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃப்ரிக்ஷன்லேயே மினிமம் ஃபோர்ஸ், அதாவது குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த பொருள் வந்து நகரும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் போல் ஜஸ்ட் ஒரு ரஃப் சர்ஃபேஸில் ஒரு பொருள் இருக்குன்னா அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து நம்ம பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்ச ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. இது டெரிவேஷன் கொஞ்சம் பெருசாக பார்க்கணும். நம்ம எப்பயும் போல் இது ஒரு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். இங்கே நார்மல் ஃபோர்ஸு சைன் தீட்டா காம்பனண்ட் எம்ஜி கீழே இருக்கும். ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்ணிட்டு கொஞ்சம் டெரைவ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக எஃப் மினிமம்கான ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா எஃப் மினிமம் ஈக்குவல் டு மியூ எம்ஜி டிவைட் பை 1 + மியூ ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் பெருசாக பார்க்கும் டெரிவேஷன். அதனால் ஜஸ்ட் எந்த மாதிரி போடணும்னு மட்டும் தெரிஞ்சுங்க. முதல்ல எஃப் காஸ் தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம், ஃப்ரிக்ஷன் எழுதுவோம். நெக்ஸ்ட் எம்ஜி ஈக்குவல் டு எஃப் சைன் தீட்டா ப்ளஸ் என். ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த கண்டிஷன் கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சில கண்டிஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் எப்படி உள்ள டெரைவ் பண்ணுறது, ஆக்சலரேஷனாக இருக்கட்டும், டென்ஷனாக இருக்கட்டும், ஃப்ரிக்ஷனாக இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்குது, அது வந்து ரஃப் சர்ஃபேஸ்னு சொல்லிட்டாங்க. அதோட ஒரு புள்ளி கனெக்ட் பண்ணி ஒரு எண்டில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. M2ங்கிற மாஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் M1ங்கிற மாஸ் வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல அவங்க கொஸ்டின் எப்படி டென்ஷன் கேட்கலாம், ஆக்சலரேஷன் இந்த சிஸ்டம் எப்படி ஆக்சலரேட் ஆகுது அப்படிங்கிறத கேட்கலாம், இல்லைனா எந்த சமயத்தில் ஆக்சலரேட் ஆகும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, எல்லாமே ஒட்டுக்காக பார்த்துடலாம். இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது மாஸ் M1, இது மாஸ் M2. M2 வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கீழே என்ன இருக்கும், M2G. இங்கே இருக்க M1G இருக்கும். மேலே என்ன இருக்கும், அதுக்கான நார்மல் இருக்கும். இந்த பக்கம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இது ஒரே கயிறு தான். அப்போ இங்கேயும் டென்ஷன் T தான், இந்த பக்கமும் டென்ஷன் T தான். ஓகேங்களா, இழுவிசை வந்து ரெண்டு இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். இப்போ ஜஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னா இது ஒருவேளை ஆக்சலரேட் ஆனால் கன்ஃபார்ம் எந்த பக்கம் தான் ஆக முடியும், கீழ்ப்பக்கம் மட்டும்தான் ஆக்சலரேட் ஆக முடியும். ஜஸ்ட் நம்ம இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும்னா ஃபார் மாஸ் M2க்கு நம்ம எழுதணும்னா M2 ஆக்சலரேட் இந்த பக்கம் ஆகுதுன்னா இந்த பக்கம் இருக்க ஃபோர்ஸ் இதுதான் அதிகம், அது கம்மி. அப்போ M2G மைனஸ் T ஈக்குவல் டு MN நம்ம எழுதுவோம்னா அப்போ M2A. ஓகேங்களா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு MA சேம் தான். ஓகேங்களா, இதே ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு எழுதும் போது டென்ஷன் மைனஸ் இந்த பக்கம் என்ன இருக்குது, ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷனை நம்ம என்ன எழுதலாம், மியூ இன்ட்டு என்ன எழுதலாம். ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா F ஈக்குவல் டு மியூ என். இது வந்து அது என்ன ஃப்ரிக்ஷனோ அதை பொறுத்து நம்ம அதோட கோஎஃபிஷியன்ட்டை யூஸ் பண்ணுவோம், மியூ எஃப்ஆ மியூ என்னா அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ மியூ என் அப்படிங்கும்போது என்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், N ஈக்குவல் டு M1G. அப்போ M1Gன்னு இந்த இடத்துல நான் எழுதிக்கிட்டேன். அப்போ டென்ஷன் மைனஸ் மியூ M1G ஈக்குவல் டு M1A. இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஆக்சலரேஷன் நம்ம எப்பயும் போல வந்து இதை கேன்சல் அவுட் பண்ணி ஆக்சலரேஷன் எடுத்தாலும் ஓகே, இல்லை ஜஸ்ட் சிம்பிளாக இதில் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இதில் இருந்து இந்த டேர்ம்ல இருந்து ஆக்சலரேஷன் மட்டும் வேணும்னா இந்த ஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா T மைனஸ் மியூ M1G டிவைட் பை M1 அப்படின்னு கிடைக்கும். ஒருவேளை நமக்கு மாஸ் கொடுத்துருப்பாங்க, பிரச்சனை இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை டென்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆக்சலரேஷனும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் அதே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சது, M2G மைனஸ் T ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, M2G மைனஸ் T ஈக்குவல் டு M2A. ஓகேங்களா, M2G மைனஸ் T அப்படி இருக்கு. M2 இன்ட்டு ஆக்சலரேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த ஃபுல் டேர்ம் யூஸ் பண்ணலாம். அப்போ டிவைட் பை M1 T மைனஸ் நியூ M1G அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த M1 ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், M1 M2G. இந்த இடத்துலையும் ஒரு M1 வந்துடும். இதை உள்ள மல்டிபிள் பண்ணும்போது M2T மைனஸ் இங்கே M1 M2Gன்னு வந்துடும் நியூவோட. ஓகேங்களா, ஜஸ்ட் இதில் நம்ம இந்த T டேர்ம் ஒரு பக்கமும் M1 M2 டேர்ம் இன்னொரு சைடும் கொண்டு வந்தோம்னா நமக்கு எப்படி மாறும், இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறுங்களா. T டேர்ம் ரெண்டையும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டேன், இந்த M1 M2G டேர்ம்ஸை ஒரே பக்கமாக கொண்டு வந்துட்டேன். அப்போ இதில் இருந்து நம்ம என்ன காமனாக வெளியெடுக்கலாம், M1 M2G ரெண்டுலையும் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். இதில் என்ன காமனாக வெளியெடுக்கலாம், T காமனாக இருக்குது. அப்போ வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 1 இருக்கும், இங்கே மியூ மட்டும் இருக்கும். மற்றது காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே M1 M2 இருக்கும், M1 ப்ளஸ் M2. நமக்கு டென்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்தால் நமக்கு டென்ஷனுக்கான ஃபார்முலா கிடைச்சிடும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இந்த டேர்ம் நியூமினேட்டரில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன தேவை, எதுவுமே தேவை, மாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். மாஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் தெரிஞ்சிருந்தா டென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த டென்ஷனை வச்சு நம்ம என்ன ஃபார்முலா ஆக்சலரேஷனும் கண்டுபிடிச்சிடலாங்களா.
இந்த ஃபார்முலால ஆக்சலரேஷன் இந்த இடத்துல டென்ஷனுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச அந்த டென்ஷன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம ஆக்சலரேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் எல்லா கொஸ்டினாக இருந்தாலும் எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் இந்த மாதிரி டயக்ராம் பேஸ்டில் இருந்துச்சுன்னா முதல்ல ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு அதை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜஸ்ட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை வச்சு நமக்கு வந்து தேவையான வேல்யூவை ஃபர்தராக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த கொஸ்டின் எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் அதில் ஃப்ரிக்ஷன் இருக்கா இல்லையா முதல்ல அனலைஸ் பண்ண வேண்டியது. ஃப்ரிக்ஷன் பார்ட்லேருந்து வந்திருக்கா, ஃப்ரிக்ஷன் இல்லாத பார்ட்லேருந்து வந்திருக்கா. ஓகேங்களா? அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுறீங்க, ஆப்போசிட் ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ணுறீங்க. இருக்கிற ஃபோர்ஸ்லாம் எழுதிட்டு எது கேன்சல் ஆகிடும், எந்த ரெண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஈக்குவேட் ஆகும் அப்படிங்கிறத ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ரஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 3 மாஸ் இருக்கு. 2 மாஸ் சர்ஃபேஸ்லையும் 1 மாஸ் வந்து எங்கே இருக்குது, கீழே சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சேம் கண்டிஷன் முன்ன 1 இருந்துச்சு, இப்போ 2 மாஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா M1 M2 M3 3 சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம், நம்ம எப்பயும் போல வெறும் M மட்டும் கன்சிடர் பண்ணலாம். 3 சேம் மாஸ் தான். ஓகேங்களா? நான் வந்து காமனாக இருக்கணுங்கிறதுக்காக Mனு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபைண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக் M1. M1ஓட ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. இந்த சிஸ்டம் ஃபுல்லாக கனெக்டடாக இருக்குது. அப்போ இந்த மாஸ் எவ்வளோ வேகத்தில் நகருதோ அந்த வேகத்தில் தான் அது வரும். ஆமாங்களா? அப்போ M1க்கு கேட்டாலும் சரி, M2க்கு கேட்டாலும் சரி, M3 கேட்டாலும் சரி, இந்த இடத்துல சேம் தான், டோட்டல் ஆக்சலரேஷன் தான். ஓகேங்களா? அப்போ எதுக்கு தனியாக கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா ஒரே சிஸ்டம் சேமாக தான் ஆக்சலரேட் ஆகும். ஒருவேளை ஸ்ப்ரிங்காக இருந்தால் அதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்சலரேஷன் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். அப்போ ஸ்ப்ரிங் இல்லை அப்படிங்கும் போது நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். ஜஸ்ட் கனெக்டட் இருக்குது, ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒயராக இருக்கணும் அல்லது வேறு ஏதாவது ஸ்ட்ரிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கன்ஃபார்மாக எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆக்சலரேட் ஆகும். அப்போ இந்த சிஸ்டமே ஒரே ஸ்பீடில் தான் ஆக்சலரேட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஃபார் M1 அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் போல் முதல்ல 3 ஈக்குவேஷன்ஸும் எழுதிடும். ஓகேங்களா? முதல்ல 3 ஈக்குவேஷன்ஸும் எழுதிடும். இந்த M1 மாஸ்க்கு எழுதணும்னா நான் எல்லாத்தையுமே என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன், Mனு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ கீழே என்ன இருக்குது, Mg இருக்குது, மேலே டென்ஷன், இங்கே ஒரு டென்ஷன். ஓகேங்களா? இங்கே ஒரு டென்ஷன், இங்கே அதே மாதிரி நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டென்ஷன் ஆக்ட் ஆகும். பட் இது வேறு கயிறு, அதனால் நான் அதை T1 இதையும் T1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எப்பயும் போல் சிம்பிளாக நம்ம வந்து முதல்ல இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் நேம் பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ன இருக்கும், Mg இருக்கும், மேலே நார்மல் இருக்கும். 2 கேன்சல் அவுட் ஆகிட்டு அது ஜஸ்ட்டு நமக்கு வராது. ஓகேங்களா? அப்போ இந்த பொருள் இப்படி சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்ம் ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும், இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அந்த டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ் தான் பெருசு. அப்போ Mg - T = Ma. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதே செகண்ட் மாஸ்க்கு எழுதும் போது டென்ஷன் இந்த டைரக்ஷனில் தான் வருது. இது கீழே போச்சுன்னா இது எந்த டைரக்ஷனில் வரும், இது இந்த டைரக்ஷனில் வரும். அப்போ டென்ஷன் மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும், கன்ஃபார்மாக ரஃப் சர்ஃபேஸுங்கும் போது ஃப்ரிக்ஷன் இருக்கும். அது சேம் சர்ஃபேஸ் தான். அப்போ இந்த இடத்துலையும் இருக்கும், என்ன இருக்கணும், அதே சேம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்போ டென்ஷன் மைனஸ் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷனோட வேல்யூ மியூ இன்ட்டு என்ன நம்ம எழுதலாமா, டென்ஷன் மைனஸ் ஃப்ரிக்ஷன். அதே டைரக்ஷனில் என்ன இருக்குது, இங்கே ஒரு T1 இருக்குது. 2 ஃபோர்ஸ் இருக்குது ஒரே டைரக்ஷனில். இந்த பக்கம் வெறும் T மட்டும் இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது T1 F. ஏன்னா இந்த பக்கம் ஆக்சலேட் ஆகும்போது பெரிய ஃபோர்ஸ் மைனஸ் இந்த 2 சின்ன ஃபோர்ஸ். ஓகேங்களா? மைனஸ் டோட்டலாக வரும். அப்போ 2க்கும் மைனஸ் மியூ மைனஸ் ஃப்ரிக்ஷன் இது மைனஸ் டென்ஷன் 1 = Ma. ஓகேங்களா? தேர்ட் மாஸ்க்கு எழுதும் போது இந்த பக்கம் என்ன இருக்குது, டென்ஷன் 1 பெருசு. அப்போ டென்ஷன் 1 மைனஸ் ஃப்ரிக்ஷன் = Ma. இந்த 3 ஈக்குவேஷன் ஏதாவது டவுட் இருக்கா, உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் ஆட் பண்ணுவோமா. இப்போ 3த்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த டென்ஷனுக்கு இந்த டென்ஷனும் இந்த ப்ளஸ் மைனஸ் டென்ஷனும் ப்ளஸ் டென்ஷனும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் T1 ப்ளஸ் T1 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ஒரு Mg இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் மியூஎன், இங்கே ஒரு மைனஸ் மியூஎன். அப்போ மைனஸ் 2 μn ஒரு Mg = இங்கே ஒரு Ma ஆட் பண்ணோம்னா 3 Ma. ஓகேங்களா? இதுக்கப்புறம் சேமாக இதில் என்னென்ன மாஸ் கேன்சல் பண்ணிடலாமா, 3 பக்கமும் என்ன இருக்குது, ஜஸ்ட் இதில் மாஸை காமனாக வெளியெடுத்து இந்த மாஸோட இந்த 2 மாசத்தையும் காமனாக வெளியெடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்கும், இங்கே G, இங்கேயும் G இருக்குது. அப்போ Gயை காமனாக அது 2 டேர்ம்ல இருந்து எடுத்துட்டோம்னா G வெளியே இருந்துச்சுன்னா இங்கே 1 - 2 μ 1 இங்கே இருக்கும், மீதி 2 μ = 3a. நமக்கு ஆக்சலரேஷன் மட்டும் வேணும்னா, ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்போ ஆக்சலரேஷன் = G இன்ட்டு ஜஸ்ட் இந்த 3 கீழே வந்துடும். ஓகேங்களா? ஒருவேளை வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா Gயோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 10ன்னு தெரியும். மியூவோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக ஒரு 0.5 0.6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 0.5ன்னு வச்சுக்கலாமே. அப்போ 10 1 -
0.5 நமக்கு 1 - 1 0 ஆகிடும், 0 பை எனிதிங் இன்ஃபினிட்டி ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு 0.2ன்னு வச்சுக்கலாமே. அப்போ 10 இன்ட்டு 0.2னா 0.8. அப்போ எவ்வளோ வரும்? /3. அப்போ 8/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 8/3 அப்ராக்சிமேட்லி எவ்வளோ கிடைக்கும்? 2.6 சம்திங் கிடைக்குமா? 2.66 அந்த மாதிரி வந்து நமக்கு ஆன்சர் வரும். இந்த மாதிரி ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதில் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் ரிலேஷனோட விட்டுருந்தாங்க, கொஸ்டினில் வந்து ரிலேஷன் தான் கேட்குறாங்க அப்படின்னா ரிலேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் பிளாக் ஆன் வால். ஓகேங்களா? அதாவது ஒரு சுவர் மேல ஒரு பர்டிகுலர் பொருளை வச்சு ஜஸ்ட் இப்படி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அது கீழே விழாம இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணலாம், எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு சுவர் இருக்கு, ஒரு பக்கம் என்னது, இதுதான் வால். ஓகேங்களா? இது வந்து நம்ம அந்த பிளாக். ஓகேங்களா? அப்ப நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணாதான் அது கீழே விழாம இருக்கும். ஜஸ்ட் அப்படியே வெட்டோம்னா அது கீழே இறங்கிடும். எந்த பக்கம் வந்துடும்? கீழே வந்துடும். ஆமாங்களா? அப்ப எம்ஜி இங்கே தான் இருக்கு, இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகிடும். ஓகேங்களா? அப்ப இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகிடும்னா ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? ஆக்சலரேஷனோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப ஃப்ரிக்ஷன் மேல் பக்கம் தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப இந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் எப்படின்னா நார்மலா நமக்கு தெரியும், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தாலே அங்க என்ன இருக்கும்? நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்ப பெர்பெண்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு பெர்பெண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா நம்ம நார்மலா இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குன்னா, நமக்கு நார்மல் இங்கே இருக்கும், எம்ஜி ஸ்ட்ரைட்டா கீழே இருக்கும், இங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம், இங்க ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல எம்ஜி எதுக்கு ஈக்குவல்? நார்மல். நமக்கு வந்து பழகி இருக்கும் சம் சால்வ் பண்ணி எப்படின்னா நார்மல் ஈக்குவல் டு எம்ஜி, நார்மல் ஈக்குவல் டு எம்ஜி, நார்மல் ஈக்குவல் டு எம்ஜி, இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நார்மல் எம்ஜிக்கு ஈக்குவலா இருக்காது, ஃபோர்ஸுக்கு அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இந்த டைரக்ஷன்ல வந்து என்ன இருக்கு? நார்மல், இந்த டைரக்ஷன்ல அப்ளைடு ஃபோர்ஸ், ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப இது ரெண்டும் தான் ஈக்குவல். இங்க எம்ஜி எதுக்கு ஈக்குவல்? ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிஷன் அதுதான் வந்து மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய டிஃபரன்ஸ். அப்ப இந்த இடத்துல எஃப்ங்கிறது டினோட் பண்ணுது அப்ளைடு ஃபோர்ஸ், என்னங்கிறது நார்மல் ஃபோர்ஸையும், எம்ஜிங்கிறது வெயிட் ஆஃப் தி பிளாக்கையும் டிஃபைன் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல என்ன எதுக்கு ஈக்குவல்? அப்ளை பண்ற ஃபோர்ஸ் நார்மலுக்கு தான் ஈக்குவல். ஓகேங்களா? அதே மாதிரி எம்ஜி வெயிட் எதுக்கு ஈக்குவல்? ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல். ஒருவேளை கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 10 நியூட்டன் ஃபோர்ஸை ஒரு பிளாக் மேல அப்ளை பண்றோம், சேம். ஓகேங்களா? முதல்ல எந்த கொஸ்டின் கொடுத்தாலும், டேட்டாஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டாலும், படம் கொடுத்துருந்தாலும் முதல்ல படத்தை வரைஞ்சி நீங்க இந்த மாதிரி இந்த யூனிட்ல வந்தாலே படத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ரஃபா ஒரு டயக்ராம் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்னால மார்க் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ மாஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்? 10 நியூட்டன். மியூ இந்த இடத்துல தானே ஃப்ரிக்ஷன் இருக்க போகுது, ஏன்னா சர்ஃபேஸ் இங்கே தான் இருக்கு, இந்த இடத்துல தான் ஃப்ரிக்ஷன் இருக்க போகுது. மியூவோட வேல்யூ 0.2. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த பிளாக். எம்ஜி கீழே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? எம்ஜி கீழே ஆக்ட் ஆகும். இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆக போகுது? நார்மல். ஓகேங்களா? இந்த இடத்துல நார்மல் எதுக்கு ஈக்குவல்? அப்ளை ஆகிற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். அப்போ நார்மலோட வேல்யூ என்னது? 10. அவங்க ஃபோர்ஸ் 10 கொடுத்தா அது நம்மளோட ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நார்மலோட வேல்யூ அப்போ 10 தான். ஓகே. அப்போ ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா என்னது? மியூ இன்ட்டு என். என்க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு, இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவல்? ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல தான் இருக்கு. ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவல்? எம்ஜிக்கு ஈக்குவல். அப்போ ஃப்ரிக்ஷனுக்கு பதிலாக மியூ என்ன நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு எம்ஜிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா மாஸ் கேட்டிருந்தாங்கன்னா வந்து நம்ம ஜி எந்த பக்கம் கொண்டு வந்துருக்கலாம். அவங்க வெயிட் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னது? வெயிட் ஆஃப் த பிளாக். ஓகேங்களா? எடை தான் கேட்டிருக்காங்க. நிறை கேட்டிருந்தா இந்த ஜி இந்த பக்கம் வந்திருக்கும். அவங்க எடை கேட்டிருக்காங்க. அப்போ மாஸ் இன்டு கிராவிட்டி தான் வந்து என்னது? வெயிட். அப்போ அது அப்படியே இருக்கட்டும். மியூவோட வேல்யூ 0.2. நெக்ஸ்ட் நார்மலோட வேல்யூ 10. அதாவது ஃபோர்ஸோட வேல்யூ 10. ஃபோர்ஸ் இங்கே எதுக்கு ஈக்குவல்? நார்மலுக்கு ஈக்குவல். அதனால 0.2 இன்ட்டு 10 எவ்வளோ வரும்? 2 நியூட்டன் அப்படிங்கிற வெயிட் தான் நமக்கு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு வெயிட் எம்ஜி. ஓகேங்களா? வெயிட் எம்ஜிங்கிறது ஒரு ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதனால அதோட யூனிட் நியூட்டன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டிஷன், ஒரு பிளாக்குக்கு மேல இன்னொரு பிளாக் வச்சிருந்தாங்கன்னா, நமக்கு ஒரு பிளாக் வச்சிருந்தா தெரியும். ஓகே. ஒரு பிளாக்கு மேல இன்னொரு பிளாக் வச்சாங்கன்னா என்ன பண்றது? இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாக்கு, ஒரு மாஸ் இருக்கு, இன்னொரு மாஸ் இருக்கு, இன்னொரு பிளாக் மேல வச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்து, பட் இந்த ரெண்டு பிளாக்குக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
கீழே வந்து ஃப்ரிக்ஷன் இல்லை, ஸ்மூத் சர்ஃபேஸ். அப்போ மியூ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பிளாக்கும் நடுவில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இந்த பொருளை வந்து மூவ் பண்ணுறங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எஃப்ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணும்போது ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த லோவர் பிளாக். ஓகேங்களா, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஜஸ்ட் ஃபோர்ஸ் அண்டு ஆக்சிலரேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபோர்ஸ் அண்டு ஆக்சிலரேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கவனிங்க. இந்த இடத்துல நார்மலாக எப்பயும் போல நம்ம எழுதிடலாம். இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவல்? ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா நமக்கு தெரியும், மியூ இன்டு என். நார்மலோட ஃபார்முலா இந்த இடத்துல நார்மல் எந்த இடத்துல இருக்கும்? இங்கே இருக்க மாஸ் இதுக்கு கேன்சலேட் ஆகிடும். பட் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு நார்மல் இருக்கும், இந்த இடத்துல ஒரு mg இருக்கும், m2g. இது m1 m2 எடுத்தோம்னா m2g இது m1 இது m2. இந்த பிளாக்ல தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஜஸ்ட் நம்ம இதை இழுக்கும் போது இது தானா வரும். பட் இந்த இடத்துல இதுவும் நம்ம கூடவே சேர்ந்து, இந்த பிளாக் ரெண்டாவது பிளாக்கும் நம்ம கூடவே சேர்ந்து வரதுக்கு காரணம் என்னது? நடுவில் இருக்க அந்த ஒரு ஃப்ரிக்ஷன். அது இல்லாமல் இருந்திருந்தா ஜஸ்ட் அது நழுவி விழுந்திருக்கும். ஓகேங்களா, இது கூடவே வரணும் அப்படின்னா நார்மலோட ஃபார்முலா என்னது? ஜஸ்ட் நார்மல் ஈக்குவல் டு எப்பயும் போல m2gன்னு எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நார்மல் F ஈக்குவல் டு ma நமக்கு தெரியும், ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஜஸ்ட் அதில் அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? ஃப்ரிக்ஷனுக்கு தான் ஈக்குவல். இந்த டைரக்ஷன் தான். ஜஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஆக்சலரேட் பண்றோம்னா இந்த சிஸ்டத்தை, ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு என்னது? ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது வந்து நார்மலான ஃபோர்ஸ். இந்த இடத்துல எந்த மாஸ் வந்து கூட வரப்போது? இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனே இல்லை, இந்த மாஸ்க்கு நடுவில் மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் இருக்கு. அப்போ அந்த ஒரு மாஸோட மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். நமக்கு ஆக்சலரேஷன் மட்டும் வேணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் m2 கேன்சல் பண்ணா மியூ இன்ட்டு ஜின்னு கிடைச்சிடும். ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எப்போ கிடைக்கும்? அந்த எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஆக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனையும் கிராவிட்டியையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஒருவேளை எனக்கு ஃபோர்ஸ் வேணும், அப்ளை பண்ற அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது வந்து ஆக்சலரேஷன் இன்ட்டு ஒரு மாஸ் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். இந்த இடத்துல ரெண்டு மாஸுமே தான் நகர போகுது. ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் இந்த ஒரு சர்ஃபேஸில் தான் இருக்கு, பட் மாஸ் வந்து எந்த ரெண்டு மாஸுமே தான் நகர போகுது. அப்போ மாஸ்ன்னு எழுதும் போது ரெண்டு மாசையும் சேர்த்து தான் எழுதணும், m1 m2 ரெண்டு மாஸுமே தான் எழுதணும். அப்போ m1 + m2 இன்ட்டு ஆக்சலரேஷனோட வேல்யூ நமக்கு தெரியும், மியூ இன்ட்டு ஜி. அதை தான் எழுதிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே ரெண்டு பிளாக் வந்து இப்படி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, சர்ஃபேஸ்ல முன்ன எப்படி இருந்துச்சு? சர்ஃபேஸ்ல ஒண்ணுக்கு மேல ஒன்று இருந்துச்சு. பட் இப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட்ல ஜஸ்ட் இப்படி வச்சிருக்காங்க, ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்று அப்படியே ஒட்டி வச்சிருக்காங்க. இப்போ அது கீழே விழாம இருக்கிறதுக்கு இப்படி வச்சா தானே விழுந்துடும். ஏன்னா கிராவிட்டி கீழே அதிகமா இருக்கு, எம்ஜியோட வெயிட் அதிகமா இருக்கும். ஓகேவா, அது கீழே விழாம இருக்கணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஒரு கண்டிஷன், ஜஸ்ட் அந்த இன்க்ளைன்டு பிளேன்ல ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணா வந்து அது கீழே விழாது அப்படின்னு சொன்னால சேம் அதே தான் இந்த இடத்துலயும் ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல நான் கொடுத்தேன்னா, இந்த டைரக்ஷன்ல நான் ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷன் கொடுத்தேன்னா அது வந்து கீழே விழாது. ஓகேங்களா, நார்மலா எப்பயும் போல நான் எழுதிடுறேன். கீழே என்ன இருக்கும்? எம்ஜி இருக்கும், பர்பண்டிகுலரா நார்மல் இருக்கும், ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப நம்ம சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல போடுவோம்? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன இருக்கும்? எம்ஏ சூடோ ஃபோர்ஸ் போடுவோம். இது கீழே ஆக்சலரேட் ஆகுதுன்னா அதை வந்து ஆப்போஸ் பண்றது இது ஜஸ்ட் இந்த ஒரு ஃப்ரிக்ஷன், கீழே விழாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல ஜஸ்ட் ஃபோர்ஸஸை ஈக்குவேட் தான் பண்ண போறோம். இந்த இடத்துல நார்மல் ஈக்குவல் எதுக்கு? நார்மல் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? எம்ஏக்கு, சூடோ ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல எதுக்கு ஈக்குவலா இருக்கு? எம்ஜிக்கு ஈக்குவலா இருக்கு. ஃப்ரிக்ஷன் எம்ஜிக்கு ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், மியூ இன்ட்டு என். ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்னது? மியூ இன்ட்டு என் ஈக்குவல் டு எம்ஜி. மியூ இன்ட்டு என்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? நார்மலுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருந்துச்சு? எம்ஏ. நார்மலுக்கு பதிலாக எம்ஏன்னு எழுதலாம். அப்போ எஃப்எம்ஏ ஈக்குவல் டு ஜஸ்ட் ஏவியும் எம்ஏ கேன்சல் பண்ணால் நமக்கு ஏ என்ன கிடைக்கும்? ஜி பை மியூ. இந்த மியூ அங்கே வந்துருச்சுன்னா ஜி பை மியூ. அப்போ ஜி பை மியூ அங்கே என்ன நமக்கு கிடைச்சது? ஜி இன்ட்டு மியூன்னு கிடைச்சிருக்கும். ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு மியூ அங்கே கிடைச்சிருக்கும். இங்கே ஜி பை மியூ கிடைக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபோர்ஸ் வேணும்னா இங்கே தான் என்ன பண்ண போகிறோம்? இங்கே ரெண்டு பொருளும் தான் ஒட்டுக்கா போக போகுது. ஓகேங்களா, ரெண்டு பொருளும் சேர்ந்து தான் போக போகுது. அப்போ ரெண்டு பொருளோட மாஸ், இதோட மாஸ் வந்து ஸ்மால் எம், இது வந்து கேபிட்டல் எம், இது ஸ்மால் எம்னு நான் கன்சிடர் பண்ணேன்னா ஓகேங்களா, அப்போ கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இன்ட்டு ஜி, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஜி பை மியூங்கிறது தான் நமக்கு ஆக்சலரேஷன் இந்த இடத்துல. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பாலில் வந்து புஷ் பண்ணி பார்த்தோம். ஒரு ரெண்டு கைக்கு நடுவில் ஒரு பிளாக் வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேங்களா, ரெண்டு கைக்கு நடுவில் ரெண்டு பக்கமும் இருந்து ஃபோர்ஸ் வருது. முன்ன ஒரே ஒரு பக்கத்துல தான் ஃபோர்ஸ் கொடுத்தோம். எப்படி ஃபோர்ஸ் கொடுத்தோம்? இப்படி ஒரு வால் இருந்துச்சு, நம்ம இந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம். ஒருவேளை இப்போ
ரெண்டு பக்கமும் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஓகேங்களா, ரெண்டு பக்கமும் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா அந்த இடத்துல ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா, நார்மலா எப்பயும் போல இது ஒரு பிளாக்கு, இது நம்ம ரெண்டு பக்கத்துல இருக்க அந்த கைன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த டைரக்ஷன்ல இருந்தும் சேம் அமௌண்ட் ஆஃப் எஃப்ங்கிற ஃபோர்ஸும் இந்த பக்கமும் சேம் அமௌண்ட் ஆஃப் எஃப்ங்கிற ஃபோர்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஆக்சலரேட் ஆனா ஃபோர்ஸ் பத்தலன்னா என்ன ஆகும், ஜஸ்ட் எம்ஜி அதிகமா இருக்கிறதுனால கீழே விழுந்துடும். ஓகேவா, அது கீழே விழாம தடுக்கிறோம். ஓகேங்களா, அவ்வளவுதான். அப்ப எம்ஜி எங்க தான் ஆக்ட் ஆகும், எப்பயும் போல கீழே தான் ஆக்ட் ஆகும். அதுக்கு ஆப்போசிட்டா இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. ஓகேங்களா, சர்ஃபேஸ் இருக்கு. அப்ப இந்த சர்ஃபேஸ்ல என்ன இருக்கும், கன்ஃபார்மா ஒரு ஃபிரிக்ஷன். இது கீழே வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன இருக்கும், ஃபிரிக்ஷன் இருக்கும். அதே தான் இந்த பக்கம் இது ரெண்டு பக்கமுமே ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப இந்த இடத்துலயும் ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கும். அவ்வளவுதான், ஜஸ்ட் சிம்பிளா இருக்கும். அப்ப எம்ஜி ஈக்குவல் டு கீழே இருக்க ஃபோர்ஸ் எம்ஜி, மேல இருக்க ஃபோர்ஸ் இங்க ஒரு ஃபிரிக்ஷன் இங்க ஒரு ஃபிரிக்ஷன், ரெண்டு ஃபிரிக்ஷன் இருக்கு. அப்ப 2 அமௌண்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷனுக்கு ஃபார்முலா நியூ இன்டு என். இந்த இடத்துல என்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், நார்மல் எங்க ஆக்ட் ஆகும், இந்த ஃபோர்ஸ்க்கு நார்மல் இப்படி ஆக்ட் ஆகும், இந்த ஃபோர்ஸ்க்கு நார்மல் இப்படி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இங்க ஒரு நார்மல் இங்க ஒரு நார்மல் ஆக்ட் ஆகும். ஓகே, அப்ப என்க்கு பதிலாக நம்ம என்னென்ன அப்ளை பண்ணுவோம், எஃப்னு அப்ளை பண்ணலாம். அப்போ கிவன் ஃபோர்ஸ் அவங்க கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், வெயிட் ஆஃப் த பிளாக் வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா ஃபோர்ஸ் வேணும்னா ஜஸ்ட் 2 மியூ இந்த பக்கம் வந்துருங்களா, ஃபோர்ஸ் மட்டும் வேணும்னா எம்ஜி டிவைட் பை 2 மியூ. ஒருவேளை எம்மோட வேல்யூ அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எம்மோட வேல்யூ மியூவோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒருவேளை மியூ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எம்ஜி டிவைட் பை 2எஃப். எஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, மியூ கொடுக்கல, எம்மோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் இருக்கிற ரிலேஷன் வச்சு நம்ம வேணுங்கிற வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சுவரை புஷ் பண்ண மாதிரி ஜஸ்ட் ஒரு வெஹிக்கிள் இருக்கு. இப்போ ஓகேங்களா, ஒரு வெஹிக்கிள் இருக்கு. அந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பக்கத்துல வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ அந்த பாக்ஸ் வந்து கீழே விழக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் வச்சா அப்படியே விழுந்துரும். ஆமாங்களா, கிராவிட்டி அதிகமா இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் அதாவது வெயிட் வந்து அதிகமா இருக்கனால ஜஸ்ட் அப்படியே கீழே விழுந்துரும். ஓகேங்களா, ஆனா அது விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நம்ம எப்பயும் போல புஷ் பண்ணுவோம். எந்த டைரக்ஷன்ல, ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல கொடுத்தாதான் அது கீழே விழாது. ஓகேங்களா, அப்ப கீழே அது விழாது அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, எம்ஜி இருக்கு, மேல என்ன இருக்கும், ஃபிரிக்ஷன் இருக்கும், இந்த இடத்துல நார்மல். அப்ப இந்த டைரக்ஷன்ல நம்ம ஆக்சலரேட் பண்றோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன இருக்கும், சூடோ ஃபோர்ஸ் ஆன எம்ஏ இருக்கும். ஓகேங்களா, அப்ப சூடோ ஃபோர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்லைன்னா ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதுவோம். அப்ப இந்த இடத்துல நார்மல் தான் இந்த டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ், அப்ப நார்மல் ஈக்குவல் டு எம்ஏ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. இது இனர்ஷியல் ஃப்ரேமா கன்சிடர் பண்ணீங்கன்னா அது நார்மல் ஈக்குவல் டு எம்ஏ. ஏன்னா ஆக்சலரேஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் ஈக்குவல் இருக்குன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இல்ல எனக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஆக்சலரேட் ஆகுது ஒரு சிஸ்டம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், சூடோ ஃபோர்ஸை ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ரெண்டு சிஸ்டம் ஆஃப் அதாவது இனர்ஷியல் ஃப்ரேம் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ரெண்டு ஃப்ரேம்லையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும் சிங்கிள் கொஸ்டின். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த இது கன்வீனியன்டா இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல எம்ஜி எதுக்கு ஈக்குவல், எப்பயும் போல ஃபிரிக்ஷனுக்கு தான் ஈக்குவல். ஃபிரிக்ஷனுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், மியூ இன்ட்டு என். என் எதுக்கு ஈக்குவல், எம்ஏக்கு தான் இந்த இடத்துல ஈக்குவல். அப்போ எனக்கு பதிலாக எம்ஏ. நமக்கு மியூ மட்டும் வேணும்னா என்ன கிடைக்கும், நம்ம முன்ன பார்த்த அதே கண்டிஷன்ல ஜி பை ஏன் தான் நமக்கு கிடைக்குது. ஒருவேளை ஏ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜி பை மியூன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஒருவேளை இந்த இடத்துல ஃபிரிக்ஷனே இல்லைன்னா ஆக்சலரேஷன் எவ்வளோ இருந்திருக்கணும், இன்ஃபினிட்டியா இருந்திருக்கணும். ஃபிரிக்ஷன் இல்லைங்கிறதுனா என்ன மீனிங், இந்த இடத்துல ஒருவேளை 0 போட்டீங்கன்னா ஜி பை 0ன்னு கிடைக்குமா. ஃபிரிக்ஷன் இல்லைன்னா மியூவோட வேல்யூ 0, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனோட வேல்யூ 0. அப்போ ஜி பை 0, எனிதிங் பை 0 என்னவாகும், இன்ஃபினிட்டி ஆகும். அப்போ இவ்வளோ ஸ்பீட் தான் இருக்கணுங்கிற சொல்லவே முடியாது. ரொம்ப இன்ஃபினிட்டி ஸ்பீடில் பண்ணாதான் அது கீழே விழாமல் இருக்கணும், ஃபிரிக்ஷன் இல்லாமல் இருந்திருந்தா. ஓகேங்களா, அதுதான் அந்த கண்டிஷன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான சம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் இருக்கிறதுலையே கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்தா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு புள்ளி இருக்கு, அந்த புள்ளியில ஒரு எண்டுல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு எண்டுல ஒரு மாசம் M2ங்கிற மாசு, இன்னொரு எண்டுல ஜஸ்ட் ஒரு இன்க்ளைன்டு பிளேனை கனெக்ட் பண்ணி அந்த இன்க்ளைன்டு பிளேனோட அப்பர் எண்ட்ல அந்த புள்ளி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இன்னொரு மாச இங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அவங்க வந்து என்ன வேணாலும் கேட்கலாம், இந்த பிளாக்கோட ஆக்சலரேஷன் கேட்கலாம். ரெண்டும் ஒட்டுக்க தான், இந்த பிளாக் ஆக்சலரேட் ஆனாலும் சரி, இந்த பிளாக் ஆக்சலரேட் ஆனாலும் சரி, ரெண்டும் சேம் டைம்ல தான் வந்து சேமா தான் ஆக்சலரேட் ஆகும். ஏன்னா ரெண்டும் ஒரு கைத்தால கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஆக்சலரேஷன் கேட்கலாம், இல்லைன்னா இந்த கைத்தோட டென்ஷன் கேட்கலாம். ஓகேங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜஸ்ட் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ஃபோர்ஸஸையும் எழுதிட்டு
ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். ஆமாம் தானே? முதல்ல அதை பண்ணிடலாம். இந்த மாஸ்க்கு கீழே என்ன இருக்கும்? M2ங்கிறதுனால M2G, மேலே டென்ஷன், சேம் கயிறு. அப்போ இந்த இடமும் டென்ஷன். ஒரு மாஸ் வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் இருக்குன்னா எப்படி இருக்கும்? அதோட மாஸ் ஸ்ட்ரைட்டாக கீழே ஆக்ட் ஆகும். M1G, ஓகேங்களா? M1G அங்கே மாற்றி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு M1Gயோட இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா வரும். அப்போ இது என்ன வரும்? M1G cos தீட்டா பர்பண்டிகுலராக நார்மல் இருக்கும். ஓகேங்களா? பர்பண்டிகுலராக நார்மல் இருக்கும். கீழே என்ன இருக்கும்? M1G sin தீட்டா. ஓகேங்களா? ஒருவேளை இந்த மாஸ் வந்து இதோட மாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே கீழே ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன்னா, ஜஸ்ட் ஆக்சலரேஷன் அந்த டைரக்ஷனா, ஃப்ரிக்ஷன் எங்கே ஆக்ட் ஆகும்? கீழே தான் ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷனும் எங்கே தான் வரும்? இந்த இடத்துல தான் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த படத்தை முதல்ல இருக்கிறத வச்சு நம்ம இருக்கிற ஃபோர்ஸஸ்லாம் முதல்ல என்ன பண்ணுறோம்? ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மாஸ்க்காக நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு மாஸ்க்காக நம்ம ஈக்குவேஷன் எழுதுறோம். ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாஸ் பார்க்கும்போது ஃபார் மாஸ் முதல்ல M2 எடுத்தோம்னா சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. டென்ஷன் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிடலாம்? M2Gன்னு எழுதிடலாம். டென்ஷன் ஈக்குவல் டு M2G. அது வந்து இப்போ ஆக்சலரேட் ஆக போகிறது. ஓகேவா? நம்ம இப்போ என்ன கொஷனில் கேட்டிருப்பாங்க? ஆக்சுவலாக இந்த கொஷனில் கேட்டது என்னன்னா, மினிமம் வேல்யூ ஆஃப் M2 டு ஸ்டார்ட் த மோஷன் ஃப்ரம் 1 to 1 and 2. ஓகேங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் இருக்கும் போது M-ஓட வேல்யூ, M2ஓட வேல்யூ எவ்வளோ வேல்யூ இருக்கும் போது அது வந்து ஆக்சலரேஷனை ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஷினாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ரைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது ஆக்சலரேட் ஆகலை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் இருக்க ஃபோர்ஸ், ஓகேவா? அப்போ ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். M2G ஈக்குவல் டு டென்ஷன் ஈக்குவல் டு M2G. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் இந்த மாஸ்க்கு எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டென்ஷன் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? M1 தானே வரும். நம்ம என்ன சொன்ன மாதிரி M1, அங்கே M2ன்னு மாற்றி எழுதியிருக்கேன். M1, ஓகேங்களா? M1G sin தீட்டா ப்ளஸ் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? மியூ இன்ட்டு N எழுதலாம். Nக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? Nக்கு பதிலாக M1G cos தீட்டான்னு எழுதலாம். ஜஸ்ட் இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? M2G Tக்கு பதிலாக நம்ம என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம்? M2Gன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃப்ரம் 1 and 2ல பார்க்கும்போது இந்த Tக்கு பதிலாக நம்ம Tயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? M2G அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ அந்த வேல்யூ அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? M2Gன்னு வரும். M2G ஈக்குவல் டு சம்திங் இந்த இது அப்படியே வரும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்னதான் வேணும் அப்படின்னா, முதல்ல நான் இந்த இடத்துல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ நான் எடுக்கணும் அப்படின்னா அதை மட்டும் இந்த டேர்மை மட்டும் நான் இந்த பக்கமே வச்சுக்கிட்டு மீதி இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா நமக்கு மைனஸில் கிடைக்கும். ஆமாங்களா? மைனஸில் நமக்கு கிடைக்கும். அப்போ இதுல இருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கலாம்? G காமனாக வெளியே எடுக்கலாம். ஆமாங்களா? Gயை காமனாக வெளியே எடுத்துட்டு இந்த பக்கமும் ஒரு G இருக்குது, ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். காமனாக வெளியே எடுத்துட்டு கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண வாட்டி இந்த பக்கம் என்ன இருக்கும்? இங்கே வந்து M2 இருக்கும், மைனஸ் M1 சைன் தீட்டா. இந்த பக்கம் மியூ இன்ட்டு காஸ் தீட்டான்னு இருக்கும். மியூ இன்ட்டு G காஸ் தீட்டா அப்படிங்கிறது இருக்கும். அந்த G காஸ் தீட்டா இங்கே வரும். ஜஸ்ட் இந்த இடத்துல கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? G காஸ் தீட்டா இருக்கும். ஜஸ்ட் அதை அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா மியூ மட்டும் நமக்கு தேவை. அப்படிங்கும் போது மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? M2 மைனஸ் M1 சைன் தீட்டா டிவைடட் பை M1 காஸ் தீட்டா. இப்போ இந்த M1 காஸ் தீட்டா ரெண்டு டேர்முக்கும் சேம் தான். அப்போ M2 பை M1 காஸ் தீட்டா. இந்த டேர்முக்கு வரும்போது சைன் பை காஸ் நமக்கு என்னன்னு கிடைச்சிரும்? டேன்னு கிடைச்சிரும். இந்த M1 இந்த M1 கேன்சல் ஆயிருக்கும். ரெண்டு டேர்முக்கும் செப்பரேட்டாக எழுதும் போது ஜஸ்ட் அதை எப்படி எழுதலாம்? M2 divided by M1 cos theta minus M1 sin theta divided by M1 cos theta. M1 cancel ஆயிடும். sin by cos என்ன நம்ம எழுதலாம்? tan எழுதலாம். அதான் இங்கே பண்ணியிருக்கேன். M2 divided by M1 cos theta minus tan theta equal to mu அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ எடுத்திருக்கேன். ஒருவேளை அந்த பர்டிகுலர் மாஸ் நம்மளோட ஆக்சுவல் கொஸ்டினுக்கு வருவோம். ஆக்சுவல் கொஸ்டின் என்னதான்? மினிமம் வேல்யூ ஆஃப் M2 தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நான் கொஸ்டின் ஃபுல்லாக எழுதிட்டு வரல. மினிமம் வேல்யூ ஆஃப் M2. ஓகேங்களா? மினிமம் வேல்யூ ஆஃப் M2 டு ஸ்டார்ட் த மோஷன். அந்த மோஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மினிமமாக எவ்வளோ இருந்திருக்கும்? ஏன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குது அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆகலை, இந்த மோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. மோஷன் மீன்ஸ் இந்த இடத்துல இது ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்கிறது தான். ஓகேங்களா? இந்த இடத்துல இது ஆக்சலரேட் ஆக ஆரம்பிக்கிறது தான். இந்த வேல்யூ எவ்வளவா இருந்தால் இந்த இடம் வந்து ஜஸ்ட் நகர ஆரம்பிக்கும். இந்த சிஸ்டம் வந்து
நகர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த M2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் நம்ம இப்போ எழுதுன அந்த 2 ஈக்குவேஷனை வச்சு, ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனை வச்சு, அது ரெண்டுத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருந்துச்சுல, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தோம், T = M2G. செகண்ட் ஈக்குவேஷன் T = M1G sin theta + mu into M1G cos theta நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம். அந்த Tக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், M2Gன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். நமக்கு இதில் எல்லா ஜியும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும், M2ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். M2 = M1 into sin theta + mu cos theta. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன தேவை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும். ஓகேங்களா? அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும் இருந்தால் போதும், நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம், M2ஓட வேல்யூ இவ்வளோதான் இருந்தால் அது வந்து ஆக்சலரேட் ஆகும், குறைஞ்சபட்சம் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதோட வந்து ஃப்ரிக்ஷன் பார்ட் முடியுது. ஓகேங்களாப்பா? இதோட ஃப்ரிக்ஷன் பார்ட் முடியுது. ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட புக்கு, ஓகேங்களா, உங்களோட புக் சோர்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களோட NCERT புக்கு வந்து எடுத்து பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கான்செப்ட் வந்து தெளிவாக இருக்க பாருங்கள். ஏன்னா ஃப்ரிக்ஷன் பார்ட்லேருந்து வந்து தியரிட்டிக்கல் கொஷின் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சம்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தியரிட்டிக்கல் பேஸாக நல்லா அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சர்க்குலர் டைனமிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம கைனமேட்டிக்ஸில் சர்க்குலர் கைனமேட்டிக்ஸ் பார்த்துருப்போம். இப்போ சர்க்குலர் டைனமிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.